Alhamdulillahi Rabbil Alameen wassalatu wassalamu ala sayyidil mursaleen wa ala alihi wa ashabihi ajma'in amma ba'd faqad qala Allah ta'ala fil Qur'anil azim wa fil Furqanil Majid fa'udhu billahi minash shaitanir rajim bismillahir rahmanir rahim லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர் ஸதகல்லாஹுல் அலியுல் அதீம். அனைத்து புகழும் அகிலத்தாரை படைத்து பரிபாலிக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹுக்கே உரித்தாகுக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அனல பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை ஏறாது பின்பற்றி வந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், முத்தகீன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் என்றென்றும் நிரப்பமாக உண்டாகட்டுமாக. சங்கை பொருந்திய அல்லாஹ்வின் நடிகார்களே, பரக்கத்தான ஒரு மாதத்தின் முதல் 10 பரிபூர்ணப்படுத்திவிட்டு இரண்டாவது 10 பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொல் கிணங்க மக்ஃபிரத் என்ற பாவ மன்னிப்பினுடைய 10 விளிம்பில் இருந்து கொண்டிருக்கிறோம். சென்ற ஜும்மாவிலே சொன்னதை போல அல்லாஹு தாலா இந்த 10 கழியும் பொழுது நம்முடைய அனைவருடைய பாவத்தையும் அல்லாஹ் மன்னித்து மறைத்தருள் புரிவானாக. அதுபோல் அடுத்த இறுதி 10 அடியெடுக்க வைக்க இருக்கிறோம். முதல் 10 சரி, இரண்டாவது 10 சரி, சொல்லப்போனால் மூன்றாவது 10 இருக்கக்கூடிய இறுதி 10 என்பது மனிதனுடைய வாழ்க்கையினுடைய இலக்கே அதுதான். உலக முஸ்லிம்கள் யாரிடம் போய் நாம் எடுத்து கேட்டாலும் அனைவரும் சொல்லக்கூடிய ஒற்றை வார்த்தை, உன்னுடைய தீர்ச்சி என்ன என்று கேட்டால் எல்லோரும் சொல்லிவிடுவார்கள், நாளை மறுமையை சென்றடைவதில் சுவனத்தை அடைவதே எனது தீர்ச்சி என்று சொல்வார்கள். எனவே அந்த சுவனத்தை அல்லாஹ் கேட்கக்கூடிய ஒரு 10 தினமாகத்தான் இறுதி 10 வைத்திருக்கிறார். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லி தருவார்களே, கடைசி 10 வந்துவிட்டால் நீங்கள் துஆ செய்யுங்கள், அல்லாஹும்ம அஅ்திக்னா மினன் நார், யா அல்லாஹ் எனக்கு நரகத்திலிருந்து விடுதலை கொடுப்பாயாக, வ அத்கில்னல் ஜன்னத யா ரப்பல் ஆலமீன், யா அல்லாஹ் சுவனத்தை எனக்கு அடையக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நமக்கு இந்த 10 பற்றி துஆவை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். எனவே கடைசி 10 இருக்கக்கூடிய இந்த 10 நாட்களில் நாம் செய்யக்கூடிய அமல்கள் என்ன? இந்த 10 நாட்கள் என்று தனிப்பெற்ற அமல்கள் ஏதும் இருக்கிறதா என்பதையெல்லாம் இந்த ஜும்மாவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த 10 நாட்களுக்கு என்று தனிப்பட்ட அமல்கள் எதுவும் கிடையாது, இஅ்திகாஃபை தவிர. ஆனால் இந்த 10 நாட்கள் அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு கண்ணியமான நாட்கள் என்றால், ரமலானே அல்லாஹ்விடத்தில் நூர், அது ஒரு ஒளி. ஆனால் கடைசி 10 என்பது நூறுன் அலா நூர் என்று சொல்வார்கள். இன்னும் அதிகம் அல்லாஹ்னுடைய பார்வைக்கும் அவன் நன்மையை நமக்கு அதிகம் மீட்டி தருவதற்கும் உண்டான ஒரு 10 நாட்கள் என்பது கடைசி 10. இதுவரையும் நான் செய்த அமல்களை எல்லாம் பன்மடங்காக வரப்போகக்கூடிய இந்த 10 நாட்களில் செய்ய போக இருக்கிறோம். இதுவரையும் செய்யக்கூடிய எத்தனை நன்மைகள் இருக்கிறதோ அந்த நன்மைகளை எல்லாம் பன்மடங்காக செய்வதுதான் இந்த 10னுடைய முழு நோக்கமாகவே இருக்கிறது. 3 10களுடைய சிறப்புகளை பற்றி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருவார்கள். 3 10 நாட்கள் இருக்கிறது. அந்த 10 நாட்கள் என்பது அனைத்து நாட்களை விடவும் அல்லாஹ்விடத்தில் ஆக சிறப்பு பெற்ற 10 நாட்கள். முதல் 10 முஹர்ரமுடைய முதல் 10, இரண்டாவது துல்ஹிஜ்ஜாவினுடைய முதல் 10, மூன்றாவது ரமதானில் நாம் அடையப்படக்கூடிய கடைசி 10. இந்த 3 முத்தான 10களில் ஆக சிறந்த 10 நாட்கள் எது என்பதில் இமாம்களுக்கு மத்தியில் கருத்து வேற்றுமை இருக்கிறது. எல்லோரும் யோகோபித்த ஒரு முடிவை சொல்கிறார்கள், முஹர்ரமை தள்ளி வைத்துவிட்டு
துல்ஹிஜ்ஜாவினுடைய முதல் 10 ரமதானுடைய முதல் கடைசி 10 தான் அது அதிக சிறப்புக்குரிய 10 நாட்கள் என்பார்கள். ஆனால் இந்த 2 10 நாட்களில் துல்ஹிஜ்ஜாவினுடைய முதல் 10லும் ரமதானுடைய கடைசி 10லும் அதிலும் அதிக அல்லாஹ்விடத்தினுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய இபாதத் செய்யக்கூடிய அதிக வரவேற்பக்கூடிய 10 நாட்கள் என்ன என்பதிலே இப்படி சொல்லி தருவார்கள். துல்ஹிஜ்ஜாவினுடைய பகல்காலம் ரமதானுடைய பகல்காலத்தை விட சிறந்தது. அதே நேரத்தில் ரமதானுடைய கடைசி 10ஆக இருக்கக்கூடிய இரவு காலம் துல்ஹிஜ்ஜாவினுடைய முதல் 10னுடைய இரவு காலத்தை விட சிறந்தது. ஏனால் லைலத்துல் கத்ர் வர இருக்கக்கூடிய அந்த நாள் என்பது கடைசி 10னுடைய ஒற்றைப்படை. எனவே அன்றைய இரவு தான் எப்படியும் லைலத்துல் கத்ர் வரும். எனவே ஆக மொத்தத்தில் எல்லா இமாம்களுடைய ஏகோபித்த முடிவு என்னவென்று சொன்னால் ரமதானுடைய கடைசி 10லே இரவு வணக்கங்களை அதிகமாக செய்ய வேண்டும். காரணம், அதில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லைலத்துல் கத்ரை தேடவும் சொல்லியிருக்கிறார்கள். எனவே தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் இப்படியே சொல்வார்கள், மன் காம லைலத்துல் கத்ரி ஈமானன் வ இஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. யார் லைலத்துல் கத்ருடைய இரவை அடைந்து இன்று வணக்கம் செய்கிறாரோ அவருடைய அனைத்து முன்பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். எனவே உங்களுடைய அமல்கள் மற்ற காலங்களில் விட வர இருக்கக்கூடிய இந்த 10 நாட்களை மீட்டி அதிகமாக செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். இதற்கு பெரிய முன் உதாரணம் அனைத்திற்கும் எப்படி நாயகமோ அதுபோலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் வர இருக்கக்கூடிய 10 நாட்களில் எப்படி அமல் செய்தார்கள், அமல் செய்ய வேண்டும் என்பதையும் கற்றுத்தருகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த ஹதீஸையும் அறிவிக்கிறார்கள். இதா தஹல அஷ்ருல் அஹீர், ரமதானுடைய கடைசி 10 வந்து விட்டால் ஷஸ்ஸமீரஸஹு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய ஆடைகளை ஏற்றி கட்டிக் கொள்வார்கள். ஏதாவது நம்ம ஆர்வமான விஷயம், ஆசையான விஷயம் செய்ய போறோம்னா நம்மளை தயார்படுத்திப்போம். நம்மளை தயார் செய்து கொண்டுதான் அந்த வேலையை செய்ய ஆரம்பிப்போம். பெருமானார் அப்படி தங்களை தயார்படுத்திக் கொள்வார்களாம். இந்த கடைசி 10லே தமிழ் வார்த்தையில் சொல்ல போனவென்றால் வருந்தி கட்டி கொண்டு வேலைக்கு இறங்கி விட்டான் என்று சொல்வார்கள். அப்படி அமலிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமல் செய்வதற்கு இந்த கடைசி 10ல் தயாராகி விடுவார்கள். அமல் செய்வதற்கு ரசூலுல்லாஹ் தயாராகி வருவார்கள் என்ற இந்த வார்த்தையினுடைய பொருளே நமக்கு என்ன சொல்லி தருகிறது என்று சொன்னால், அமல்களுடன் ஆசை இருக்க வேண்டும், அமல்களை கொஞ்சம் விருப்பமாக செய்ய வேண்டும். ரமலான் வந்து விட்டதே, எப்படியும் அதிகம் இபாதத் செய்ய வேண்டுமே, எல்லோரும் சொல்கிறார்களே, ஏதாவது இபாதத் செய்து வைப்போம், நாளை மறுமையிலே அது பயன்பட்டால் பயன்படும் என்ற இக்கட்டானவோ அல்லது ஈடுபாடு இல்லாமலோ வந்தால் வரட்டும் வரவில்லை போகட்டும் என்று அமல் செய்யக்கூடிய ரீதியில் நமது கண்ணோட்டம் போய்விடக்கூடாது. அப்படி அமல் செய்தால் அதற்கு அல்லாஹ் எந்த நன்மையும் கொடுக்க மாட்டான். ரமதானுடைய ஹதீஸை எடுத்து பார்த்தாலும் லைலத்துல் கத்ருடைய ஹதீஸுகளை எடுத்து பார்த்தாலும் சொல்லும் பொழுதே ரசூலுல்லாஹ் என்ன சொல்வார்கள், நான் ஈமானன் வ இஹ்திஸாபன், ஈமானும் இருக்க வேண்டும், நன்மையும் எதிர்பார்த்து நிற்க வேண்டும். நன்மையை எதிர்பார்க்காத போது நன்மை கிடைக்குமா இல்லையா என்ற ஒரு நமக்கு மத்தியிலே சந்தேகம் எழப்பட்டால் கண்டிப்பாக அல்லாஹ் அதற்கு நன்மையை கொடுக்க மாட்டான். எனவே நாம் செய்யக்கூடிய அமல்களில் முதல் கட்டம் ஆசையாக அந்த அமல்களை செய்வதற்கு முற்பட்டு வர வேண்டும். முதல் அந்த ஹதீஸுடைய 3 பகுதி, ரசூலுல்லாஹ் முதல் பகுதியாக ஆர்வமாக அமல் செய்ய ஆரம்பிப்பார்கள். இரண்டாவது வ அஹியல் லைலா, அன்றைய இரவை ரசூலுல்லாஹ் உயிர்ப்பிப்பார்கள். இரவை உயிர்ப்பிப்பார்கள்னா என்ன? அன்றைய இரவு முழுக்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று வணக்கம் செய்வார்கள். பெருமானாருடைய வணக்கம் அந்த இரவிலே எந்த விதமான குறைபாடுகளும் இல்லாமல் பரிபூர்ணமான அந்த இரவை ரசூலுல்லாஹ் பயன்படுத்துவார்கள். ஏன்னா அந்த இரவுகளில் தான் ஒற்றைப்படை இரவு வர இருக்கிறது. கடைசி 10ல் ஒற்றைப்படை, அதுதான் நமக்கு லைலத்துல் கத்ராகவும் இருக்கக்கூடும் என்பதனால் பெருமானார் அந்த இரவை முழுக்க நின்று வணங்குவார்கள். நம்மளால் அவ்வளவு நின்று வணங்க முடியாவிட்டாலும் பரவாயில்லை, நாம் அமல்களை கொஞ்சம் மாற்றி செய்து கொண்டாவது வணக்கம் செய்ய வேண்டும். மொத்தத்தில் நம்முடைய பெரும்பாலான நேரங்கள் அந்த இரவில் வணங்குவதற்காக வேண்டி மட்டும் கழிக்கப்பட வேண்டும். இன்னும் கொஞ்சம் நம்மை குறைத்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கொஞ்சமாக அமல் செய்தாலும் பரவாயில்லை, ஆனால் எந்த கட்டத்திலும் பாவம் செய்யாமல் அந்த இரவை பார்த்து கொள்ள வேண்டும். அதற்கு காரணம் என்னவென்பதையும் நான் பின்னால் சொல்வேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி அந்த இரவை முழுக்க அமல் செய்தார்கள். மூன்றாவது பகுதி இந்த ஹதீஸினுடைய அஹ்லா,
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டார்களையும் இந்த இரவில் எழுப்பி விடுவார்கள் 10 நாட்களில். ஆனால் வளமையான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வளமை இரவுகள் எல்லாம் எப்படி இருக்கும் என்றால், பெருமானார் எழுந்து அவர்களே தஹஜ்ஜத்தை தொழுதுவிட்டு யாரையும் எழுப்ப மாட்டார்கள், நாயகமே தூங்கி விடுவார்கள். அதே போல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களே எழுந்து தஹஜ்ஜத்தை தொழுவார்கள், அவர்கள் முடிப்பார்கள், அவர்கள் தூங்கி விடுவார்கள். பெருமானார் அந்த சாதாரண காலங்களில் யாரையும் தஹஜ்ஜத் தொழும்படி வலுக்கட்டாயம் செய்ததோ வேற ஏதாவது இது போல அமல்கள் செய்வதற்கோ பெருமானார் சொன்னது கிடையாது. எந்த அளவுக்கு ஹதீஸ் வரும், ஒரு பூனை எப்படி மெதுமெதுவாக யாருக்கும் செய்யாமல் வந்து வேலையை முடித்து விட்டு செல்லுமோ அதுபோல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூனையை போல எழுந்திருப்பார்கள், தொழுவார்கள், இபாதத்தை முடித்து படுத்துக் கொள்வார்கள். ஆனால் இந்த இறுதி 10 வந்துவிட்டால் பெருமானாருடைய நடைமுறையே வேறு மாதிரியாக இருக்கும். பெருமானாரும் தூங்க மாட்டார்கள், வீட்டில் உள்ளவர்களையும் எழுப்பி விடுவார்கள், தூங்க விட மாட்டார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தில் இது ஆக பெரிய சுன்னத். நான் இபாதத் செய்யணும் என்று ஒற்றைப்படைகளுக்கு பள்ளிகளை நோக்கி பயான்களுக்காகவோ தராவிக்காகவோ செல்வது மட்டும் நம்முடைய கடமை அல்ல. வீட்டாரிடம் சொல்லிவிட்டு சொல்ல வேண்டும், என்ன இவ்வளவு நேரம் நான் வருவதற்காகவும் நீ இபாதத்தில் இருக்க வேண்டும் என்பதை நமது மனைவியிடம் நமது பிள்ளைகளிடம் ஆர்வமூட்டி இந்த 10 நாட்களில் ஆசை ஊட்டி அவர்களை முழுக்க முழுக்க இந்த இபாதத்திலே கழிப்பதற்கு ஒவ்வொரு குடும்பத்தினுடைய தலைவருடைய பொறுப்பு. காரணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கையில் எடுத்திருக்கிறார்கள், நாமும் அதை கையில் எடுக்குவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இப்போ இந்த ஒரே ஹதீஸில் பெருமானார் இந்த இபாதத்துகள் செய்யக்கூடிய இந்த இரவுகளில் எப்படி இபாதத்துகளை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதையும் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களே கேட்பார்கள், யா ரசூலுல்லாஹ், இந்த இரவுடைய ஏராளமான சிறப்புகளை பற்றி சொல்லித் தருகிறீர்கள், நாங்கள் நின்று வணங்குகிறோம், எல்லாம் செய்கிறோம், அல்லாஹ்விடத்திலே துஆவும் கேட்கிறோம், எங்களுடைய துனியாவுக்காக கேட்கிறோம், மறுமைக்காக கேட்கிறோம், நீங்கள் சொல்லுங்கள், பிரத்யேகமாக நாங்கள் எதற்காக இந்த இரவில் துஆ செய்ய வேண்டும்? ஒரு அழகான கேள்வி. நமக்கும் அப்படி ஒரு கேள்வி வருமா என்று தெரியாது. பெருமானார் ஒரு துஆவை கேட்பார்கள் என்றால், இல்ல உம்மத்திற்கு கேட்க வேண்டும் என்று பணிக்கிறார்கள் என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த துஆவை கேட்க சொல்வார்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொன்னார்கள், ஆயிஷா, நீ லைலத்துல் கத்ருடைய இரவை தேட வேண்டும் என்று சொன்னால், அந்த இரவில் அதிகமாக துஆ செய்ய வேண்டும் என்றால் இந்த துஆவை செய்து கொள். அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னா. யா அல்லாஹ், இன்னக அஃபுவும், நீனே மன்னிக்க கூடியவன், துஹிப்புல் அஃவ, மன்னிப்பை விரும்புகிறாய், ஃபஅஃபு அன்னா, என்னை மன்னித்து விடுவாயாக. ஒரு அழகான துஆக்களிலேயே ஒரு அழகு சேர்க்கக்கூடிய வார்த்தையாக பெருமானார் ஒருங்கிணைத்து அந்த துஆவை கேட்டிருக்கிறார்கள். என்னை மன்னிச்சிரியா அல்லான்னு சொல்லி முடிக்கல, எப்படி அந்த துஆவை பெருமானார் கொண்டு வருகிறார்கள் என்று கொஞ்சம் பார்க்க வேண்டும். நீ மன்னிப்பை விரும்பக்கூடியவன், நீ மன்னிப்பை கேட்க சொல்கிறாய், நான் மன்னிப்பை கேட்கிறேன், எனவே என்னை மன்னிப்பாயாக. எப்போதுமே எந்த துஆவை எடுத்தவுடன் கேட்பது கிடையாது அல்லாஹ்விடத்திலே. அந்த துஆவில் அல்லாஹ்வுடைய ஏதாவது தன்மைகளை குறிப்பிட்டு கேட்கும் பொழுது உடனே அந்த துஆவை அல்லாஹ் கபூல் செய்கிறான். பெருமானாரும் அந்த வழிமுறையை தான் இந்த உம்மத்திற்கு சொல்லியும் தருகிறார்கள். இது முதலில் 10 நாட்களில் நின்று வணங்கக்கூடிய இபாதத். அதே போல் இந்த 10 நாட்களில் வளமையாக நாம் ஓதி வரக்கூடிய குர்ஆனை கொஞ்சம் அதிகப்படுத்தி ஓத கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு 20 நாட்கள் இப்பொழுது கழிய போகிறது. 20 நாட்களில் ஒரு 2 குர்ஆன் முடித்திருக்கிறோம் என்றால், கடைசி இந்த 10 நாட்களில் மட்டும் அதிகபட்சமாக இன்னும் 2 குர்ஆன்கள் முடிக்க வேண்டும், 3 குர்ஆன்கள் முடிப்பதற்கு நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். காரணம், பன்மடங்காக ஆக்கப்படக்கூடிய அமல்களில் ஒன்றுதான் இந்த 10 நாட்களிலே நாம் இபாதத் செய்யக்கூடிய இபாதத்துகள் அனைத்தும். இன்னும் சொல்ல போனால் குர்ஆன் இறங்கிய மாதம், அதிலும் லைலத்துல் கத்ருடைய மாதம் நாளாக இருப்பதனால் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறானே, ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். எனவே இறக்கப்பட்ட மாதமான இந்த மாதத்திலே அவனுடைய குர்ஆனை ஓதுவதை அல்லாஹ் அதிகம் விரும்புகிறான். எத்தனையோ இபாதத்துகள் இருக்கிறது, ஆனால் அந்த இபாதத்துகள் அனைத்தும் குர்ஆனுக்கு ஈடு கொடுத்து பேசுமா என்றால் சொல்ல முடியாது. நாம் தொழுகலாம், தொழுகைக்குள்ளே குர்ஆன் வருகிறது. தஸ்பீஹ் செய்யலாம், தஸ்பீஹ் குர்ஆன் வார்த்தைகளிலே ஆக பெரிய தஸ்பீஹ் என்று சொல்கிறார்கள். நோன்பு வைக்கிறோம், நோன்பிலே அதிகமாக குர்ஆனை ஓத வேண்டும் என்று பணிக்கப்படுகிறோம். இப்படி எந்த அமல்களை கொஞ்சம் எடுத்து ஆராய்ந்து பார்த்தால் அத்தனை அமலுக்குள்ளேயும் அல்லாஹ் குர்ஆனை வைத்துக் கொள்கிறான். காரணம், குர்ஆனை கொண்டு அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய அனைத்தையும் அல்லாஹ் கபூல் செய்தும் கொடுக்கிறான். குர்ஆன் எந்த இடத்திலும் நமக்கு நின்று விடாது. இந்த குழந்தை பிறந்து விட்டது, அது முதல் பேச தொடங்கி விட்டது என்றால் குர்ஆனுடைய பேச்சிலிருந்து அந்த குழந்தைக்கு ஆரம்பிக்க வேண்டும். அலிஃப் பா என்ற வார்த்தையிலிருந்து அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டுமா? இப்படி ஆரம்பிக்கப்பட்ட அந்த குழந்தை கடைசி மௌத்து வரையும் குர்ஆனுடன் அதனுடைய வாழ்க்கை தொடர்கிறது, தொடர்ந்து போகிறது.
மௌத்துக்கு பிறகு என்ன ஆகிறது என்று சொன்னால் எல்லாம் முடிந்து போய்விடும், இந்த குர்ஆன் மட்டும் தொடர்ந்து வரும். கபரிலை சென்றவுடன் கூட குர்ஆன் அவனுக்கு ஒளியாக வந்து நின்று கொள்ளும். முன்கர் நக்கீருடைய கேள்விக்கு அவன்படி சொல்ல மாட்டான், அவன் ஓதிய குர்ஆன் பதில் சொல்லும். எல்லாம் ஹதீஸ்கள் வரக்கூடிய வார்த்தை. இவன் செம்பித்து நிற்பான், இவன் ஓதிய குர்ஆன் இவனை ஒளியாக வந்து நிற்கும். சிராத்துல் முஸ்தகின் பாலத்தை எப்படி கடப்பது? இவனை குர்ஆன் கைப்பிடித்து கடக்க செய்யும். அத்தனை மறுமையிலே கடக்க வேண்டிய அமல்களுக்கெல்லாம் நாம் உலகத்தில் விடாமல் குர்ஆன் ஓதி இருந்தால் அந்த குர்ஆன் அங்கு வந்து நிற்கிறது. எதுவரை? சுவனத்தில் நுழையும் வரை குர்ஆன் வரும். இன்னும் அதிகமாக குர்ஆனின் சிறப்பை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சுவனத்திலும் கூட அந்த இபாதத்தை அல்லாஹ் நிறுத்த மாட்டான். சுவனத்திலே தஸ்பீஹ் கேள்விப்பட மாட்டீர்கள், சுவனத்திலே தொழுகை கேள்விப்பட மாட்டீர்கள், சுவனத்திலே நோன்பு கேள்விப்பட மாட்டீர்கள். ஆனால் சுவனத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள், உலகில் அழகாக அருமையாக ரம்யமாக குர்ஆனை ஓதியவரை சுவனத்தில் அல்லாஹ் சொல்வானான், நீங்கள் ஓதுங்கள், தரஜாவை உயர்ந்து கொண்டே போங்கள், உங்களுடைய தரஜாக்கள் குர்ஆனின் மூலமாக சுவனத்தில் உயர்த்தப்படுகிறது என்று. சுவனத்திலும் ஒரு அமலை அல்லாஹ் எடுத்து வைக்கிறான் என்றால் அது குர்ஆனுடைய அமல் மட்டும்தான். எனவே அதனுடைய தொடர்பு இந்த 10 நாட்களில் நமக்கு எவ்வளவு இருக்க வேண்டும் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எப்படி எல்லா விஷயங்களையும் நாம் கேட்கிறோமோ, கேட்ட இந்த ஜுபாவுடைய விஷயத்தை வீட்டாரிடம் போய் சொல்லி பழக்கப்படுத்த வேண்டும். குர்ஆனை அவர்கள் எவ்வளவு ஓதிருக்கிறார்கள் என்று கேட்க வேண்டும். இவ்வளவுதான் ஓதிருக்கிறார்கள் என்றால் கொஞ்சம் ஆர்வப்படுத்த வேண்டும். வெறுமனையே உலக விஷயங்களை மட்டும் அதிகம் வீட்டில் பேச வேண்டாம். அதிலும் குறிப்பாக இந்த ரமதானுடைய காலத்தில் உலக விஷயங்களை தவிர்த்து கொண்டு வரக்கூடிய இந்த 10 நாட்களில் அதிகமாக மறுமை சிந்தனையும் குர்ஆனுடைய விஷயத்தையும் அதிகமாக நாம் பேசுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படி பேசினால்தான் நாம் அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்திற்குரிய பரக்கத்துடைய வீடாக, மலக்குமார்கள் வந்து போகக்கூடிய வீடாக நம்முடைய வீடு ஆகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பான். எனவே இரண்டாவது கட்டமாக இந்த 10 நாட்களில் நாம் அதிகம் கையில் எடுக்க வேண்டியது குர்ஆனை அதிகமாக ஓத கடமைப்பட்டிருக்கிறோம். மூன்றாவது, அதிகம் துஆ செய்யவும் கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் நான் ஆரம்பத்திலே சொன்னதை போல கடைசி இந்த 10 நாட்கள் அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்விடத்தில் கையேந்த வேண்டிய நாட்கள். அல்லாஹ் இதில் தான் ஒரு முஸ்லிமுடைய கடைசி தீர்ச்சியையும் வைத்திருக்கிறார். அதைத்தான் துஆவாகவும் கேட்கிறோம். அல்லாஹும்ம ஆதிக்னா மினன்னா, நரகத்தை விட்டு பாதுகாப்பு கொடு என்று கேட்கிறோம். ஆனால் அந்த நரகத்தை குறித்து எப்போதாவது யோசித்திருக்குமா? எப்போதாவது ஹஜ்ரத் ஒரு பயான்ல சொல்லுவாங்க நரகத்தை பத்தி, அதை கேட்கும் பொழுது அப்போ ஒரு சின்ன அச்சம், பயம் வரும். அதற்கு பிறகு பள்ளியை விட்டு வெளியே போகும் பொழுது அதுவும் வெளியே போய்விடும். எல்லா மூமின்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இருப்பதுதான், இது தவறல்ல. ஆனால் கொஞ்சம் அதிகமாக நரக சிந்தனைகளை குறித்து நாம் யோசித்தால் நமது அமல்களை அழகுபடுத்திக் கொள்வதற்கு அது எதுவாக இருக்கும். இது பயத்திற்காக சொல்லவில்லை, இது அச்சுறுத்தலுக்காக சொல்லவில்லை. நரகத்தை குறித்து யோசிக்கும் பொழுது நாம் யோசித்து நமக்கு வரக்கூடிய அந்த கண்ணீரின் மூலமாக அந்த கண்ணீர் தான் நரகத்தினுடைய நெருப்பை அணைக்கும் என்பதற்காக நரகத்தினுடைய ஒரு சில நிகழ்வை சொல்லியாக வேண்டியது இருக்கிறது. உலக நெருப்புகள் எல்லாம் அல்லாஹ் எப்படி படைத்தான் என்றால் தயார் செய்வதற்காண்டி படைத்தான். உணவை தயார் செய்வதற்கு, வேற ஏதாவது தயார் செய்வதற்காக வேண்டி மட்டும் படைக்கப்பட்ட நெருப்பு தான் உலகத்தின் நெருப்பு. ஆனால் மறுமையிலே நரகத்தினுடைய நெருப்பு என்பது தயார் செய்வதற்காக படைக்கப்பட்ட நெருப்பு அல்ல, அதை அழிப்பதற்காக வேண்டி மட்டுமே அல்லாஹ் அந்த நெருப்பை தயார் செய்திருக்கிறார். முழுக்க முழுக்க சாம்பலாக்க வேண்டும், ஒன்றுமில்லாமல் ஆக்க வேண்டும் என்பதற்காக மட்டும் தயார் செய்திருக்கிறான். என்றால் அந்த நெருப்பினுடைய உஷ்ணமும் வேகமும் எப்படி இருக்கும்? ஹதீஸ்களில் தெளிவாக சொல்லித் தருகிறார்கள். அல்லாஹ் நெருப்பை 1000 ஆண்டுகள் சுட வைப்பான். 1000 ஆண்டுகள் சுட வைப்பான். அது மஞ்சள் நிறத்தில் வரும். அதற்கு அடுத்து ஒரு 1000 ஆண்டுகள் நெருப்பை கொதிக்க வைப்பான். அது சிவப்பு நிறத்தில் வரும். அதற்கு அடுத்து ஒரு 1000 ஆண்டுகள் நெருப்பை கொதிக்க வைப்பான். அது வெள்ளை நிறத்தில் வரும். அதற்கு அடுத்து ஒரு 1000 ஆண்டுகள் கொதிக்க வைப்பான். அது கருப்பு நிறத்தில் வரும். கருப்பு நிறத்தில் வரக்கூடிய இந்த நெருப்பை வைத்துதான் நரகவாதிகளை அல்லாஹ் தண்டிப்பான். உலகத்தின் எந்த அளவுக்கு சொல்கிறார்கள், அந்த நெருப்பின் ஒரு சொட்டு இந்த உலகத்தில் விழுந்தால் மொத்த உலகம் புஷ்பமாக ஆகி போகுமாம். அப்ப அந்த நெருப்பினுடைய வீரியமும் அதனுடைய உஷ்ணமும் எவ்வளவு இருக்கும்? இதை யோசிக்க கடமைப்பட்டும் என்றால் வராத கண்களிலிருந்தும் கூட கண்ணீர்கள் வரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்காகத்தானே நரகத்தை பற்றி அல்லாஹ் சொல்வதும் ரசூலுல்லாஹ் சொல்வதும் எதற்காக? பயம்புறுத்துவதற்கு அல்ல. நாம் அதை யோசித்தால் அமல் செய்வோம். கொஞ்சம் நமது பாவத்திற்காக அல்லாஹ்விடத்திலே மண்டியிடுவோம். 3 கண்களை அல்லாஹ் தஆலா நரகத்தினுடைய நெருப்பை விட்டும் பாதுகாக்கிறான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், முதலாவதாக
இந்த யுத்த களங்களுடைய களவாடங்களை பாதுகாப்பதற்காக வேண்டி நியமிக்கப்பட்டவர்கள். அவர்கள் அந்த யுத்த களங்களுடைய களவாடங்களை பாதுகாப்பதற்காக கண்முழிச்சு இருக்கிறார்கள். அவருடைய கண்களை அல்லாஹ் நரக நெருப்பை விட்டும் பாதுகாக்கிறான். இரண்டாவது, அல்லாஹ்வை பயந்து இரையச்சத்திற்காக வேண்டி அழுத கண்கள். இந்த கண்களையும் அல்லாஹ் நரக நெருப்பை விட்டும் பாதுகாக்கிறான். நரக நெருப்புக்கு இந்த கண்களை இரையாக்க மாட்டான். எந்த அளவுக்கு ஹதீஸில் அதை சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் இப்படியும் சொல்கிறார்கள், எப்படி ஒரு மாட்டிலிருந்து கறந்த பாலை உங்களால் அந்த மடுவுக்குள் செல்ல வைக்க முடியாதோ அதுபோல நீங்கள் அல்லாஹ்விடம் அழுது விட்டீர்கள் என்றால் அல்லாஹ் உங்களை நரகத்தை விட்டும் பாதுகாப்பதும் அவனுடைய பொறுப்பு. மூன்றாவது, பாவத்திற்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் தனிமையிலே இருந்து அழுத கண்கள். இந்த மூன்று கண்களையும் அல்லாஹ் நரக நெருப்பை விட்டும் தற்காத்துக் கொள்வான், நரக நெருப்பத்திற்கு இரையாக ஆக்க மாட்டான். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடம் கேட்கப்படுமாம், அல்லாஹ்ட்ட நீங்க எவ்வளவோ துஆ செய்றீங்க, உங்களுடைய துஆ கபூலியத்திற்குரிய அடையாளமாக நீங்க என்ன பார்க்குறீங்க? நீங்க நினைச்சு வச்சிருப்பீங்களே ஏதாவது ஒரு துஆ செஞ்சு கண்டிப்பா அல்லாஹ் எனக்கு இந்த துஆவை கபூல் செஞ்சு கொடுத்துருவான்னு நீங்க நினைப்பீங்களே, எந்த கட்டத்துல அந்த மாதிரி நினைப்பீங்க அப்படின்னு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடம் கேட்கப்பட்டது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு விடையாக அழகாக சொல்லி தருவார்கள். இன்று நிதர்சனமாக நம்மிடத்தில் இல்லாத ஒரு செயல், அந்த செயலை இப்பொழுது நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் மக்காவுக்கு போய் பார்க்க வேண்டும், மதினாவுக்கு போய் பார்க்க வேண்டும் என்ற ரீதியில் ஆக்கப்பட்டோம். ஒரு காலத்திற்கு முன்னால் நாம் அதை கையில் எடுத்தோம். ஆனால் வரக்கூடிய காலங்கள் செல்ல செல்ல அந்த இபாதத்துகள் நம்மளிருந்து எடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதுதான் அழுகை. ஒரு காலத்தில் பள்ளிக்குள் வந்து துவாவுக்காக கையேந்தி விட்டாலே பல பேர்களுடைய கண்ணீர் வந்து கொண்டிருந்தது. ஆனால் காலங்கள் செல்ல செல்ல நம்முடைய குடும்பத்துடைய சூழ்நிலையா அல்லது உலகத்தினுடைய நடைமுறையா எது நம்மை மாற்றுகிறது என்று தெரியவில்லை. அழுகை குறைந்து கொண்டே செல்கிறது. அழுகையை எங்காவது பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அதை மக்காவுக்கு போக வேண்டியதாக இருக்கிறது, மதீனாவுக்கு போக வேண்டியதாக இருக்கிறது. அந்த நிலைக்கு நாம் திரும்பி கொண்டிருக்கிறோம். இது மிக மோசமான செயல். அல்லாஹ்விடத்திலே அழுது கேட்பவர்களுக்கு அல்லாஹ் உடனே பதிலளிக்கிறான். அல்லாஹ் அழுகையை விரும்புகிறான். எந்த அளவுக்கு துஆவில் ரசூலுல்லாஹ் சொல்லி தருகிறார்கள், உங்களுக்கு அழுகை வரவில்லையா, உங்கள் நெஞ்சம் கல்லாகி போனதா, பரவாயில்லை, அல்லாஹ்விடம் அழுவதை போல நடிக்கவாவது செய்யுங்கள். ரசூலுல்லாஹ் இந்த அளவுக்கு சொல்லணுமா? ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், வரலன்னா பரவாயில்ல, வராத அழுகையை மனிதன் எப்படி வர வைக்க முடியாது. ஒரு கட்டத்துல நீங்க கொஞ்சம் நடிச்சு பாருங்க. நீங்க நடிக்கக்கூடிய நடிப்பிலே அல்லாஹ் அந்த அழுகை உங்களுக்கு நிஜமாக்குவான். வராத கண்ணீரிலிருந்து அல்லாஹ் கண்ணீரை வர வைப்பான். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடம் இந்த துஆவை கேட்கப்பட்டது. நீங்க எதனால உங்களுடைய துஆ கபூலியத்திற்குரியது என்று சொல்கிறீர்கள் என்று கேட்கப்பட்ட பொழுது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்களாம், அல்லாஹு தஆலாவிடம் நான் எப்போது துஆ கேட்டு என் கண்களிலிருந்து கண்ணீர் ஒரு சொட்டாவது வந்துவிட்டால் நான் சொல்வேன் என துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டார். உலகத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சுவனவாசி என்று கைகாட்டி சொன்ன சஹாபியினுடைய வார்த்தை. இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சஹாபி இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார்கள் என்றால் யோசிக்க வேண்டும், எவ்வளவு பிடிப்பு இருந்தால் அவர்கள் இந்த வார்த்தையை சொல்லியிருப்பார்கள். எனவே கடைசி பத்தில் எப்படி நாம் தொழுகிறோமோ, கடைசி பத்தில் எப்படி நாம் அதிகம் குர்ஆனை ஓதுகிறோமோ, கடைசி பத்தில் மற்ற இபாதத்துகளை எல்லாம் நம்மை நாம் உருவாக்கி கொள்கிறோமோ, அதுபோல ஒரு 5 நிமிடம், ஒரு 10 நிமிடம், எவ்வளவு முடியுமோ அந்த நிமிடம் கொஞ்சம் உட்கார்ந்து அல்லாஹ்விடத்திலே அழுக வேண்டும். அழுகுவதற்கு என்னை உட்படுத்திக் கொள்ள வேண்டுமோ அதற்குள் நான் வர வேண்டும். சில நேரத்தில் நம்ம அழுக வரலன்னு சொன்னா நம்முடைய பாவங்களை நினைக்கும் பொழுது அழுக வரும். இது ஒரு கட்டம். அப்படியும் அழுக வரலன்னா எனது பிள்ளைகள் வருங்காலத்தை கணிக்கும் போது எனக்கு அழுகல் வரும். இது இன்னொரு கட்டம். அப்படியும் அழுக வராத பட்சத்தில் எனது பெற்றோர்கள், வயது வந்த பெற்றோர்களுடைய சில பாவங்களை கவனித்தோ அல்லது சில நிலைகளை கவனித்தோ அவர்களை நினைத்து பார்க்கும் பொழுது நமக்கு அழுக வரும். மொத்தத்தில் எதை நினைத்து அல்லாஹ்விடத்தில் அழுக வருமோ அதை நினைத்து அழுதாக வேண்டும். அது நரகத்தை குறித்து இருந்தாலும் பரவாயில்லை, அதிகபட்சமாக அல்லாஹ்வை நினைத்து அவனை இரையச்சமாக அவனை நினைத்து வாழக்கூடிய அழுகைக்கு அல்லாஹு தஆலா கண்டிப்பாக பதிலளிக்கிறார். எனவே நரக வேதனை என்பது நமது சிந்தனைகளால் சிந்திக்க முடியாத வேதனை. நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், நரகத்திலே ஒரு கல்லை எடுத்து போடப்பட்டது, அதனுடைய ஆழத்தை நரகம் இன்னும் தீர்ச்சியை அதன் கல் அடையவில்லை. கியாமத்து தொடும் பொழுதுதான் அந்த கல் அதனுடைய கடைசி தீர்ச்சிக்கு போகும் என்பதாகவும் எழுதியிருக்கிறார்கள். நரகத்தினுடைய அகலத்தை பற்றி சொல்வார்கள். அதனுடைய பசி 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 என்ற வார்த்தையை நரகம் சொல்லிக் கொண்டே இருக்கிறது. அந்த நரகத்திற்கு யாரும் இதுவரையும் முழுமையாக உணவளிக்கவில்லை. கடைசி நாள் வரையும் அது கேட்கக்கூடிய ஒரே வார்த்தை, இன்னும் இருக்கிறார்களா, கொடுங்கள் கொடுங்கள் என்று நரகம் கேட்கும்.
கடைசியாக அல்லாஹு தஆலா தனது தஜல்லியை அந்த நரகத்தின் மீது கொடுப்பான். அது அப்போதுதான் போதும் என்று அது அடங்கும் என்றெல்லாம் நாம் ஹதீசுகளிலிருந்து படிக்க முடிகிறது. எனவே இந்த நாட்களை நாம் யோசிக்க வேண்டும், நரகத்தை நம்முடைய சிந்தனைக்குள் கொண்டு வர வேண்டும். உலகத்திலே எத்தனையோ விதமாக சுகபோகங்களை அணிவித்தவர், எவ்வளவோ சுகமாக இருந்தவரை எடுத்து சுவனத்தில் ஒரு நிமிடம் விட்டு மறுபடியும் இறக்கினால் அவர் சொல்வாரான், நான் உலகத்திலே வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் ஒன்றுமே கிடையாது, அந்த ஒரு நிமிடம் சுவனம் எனக்கு இன்னொரு நிமிடம் கிடைக்குமா என்று கேட்பாராம். உலகத்தில் சுகபோகமாக வாழ்நாள் முழுக்க வாழ்க்கையை கழித்தவர். அதே போல் உலகத்திலேயே அதிக சோதனைகளும் அதிக துன்பங்களும் எனக்கு போட்டதை போல அல்லாஹ் யாருக்கும் கொடுக்க கூடாது என்று சொல்கிறார்களே, அவர்களையெல்லாம் எடுத்து நரகத்தில் ஒரு நிமிடம் உட்கார வைத்து கொஞ்சம் அசைத்து உலகத்தில் இறக்கிவிட்டால் அவர்கள் சொல்வார்களாம், நான் உலகத்தில் என்ன சோதனை அணிவித்தேன், எனக்கு என்ன துன்பம் ஏற்பட்டது, ஒன்றுமே இல்லை, அந்த நரகத்திற்கு இன்னொரு முறை அந்த ஒரு நிமிடம் நாம் போகாமல் இருந்தால் எனக்கு சந்தோஷம், வாழ்நாள் முழுக்க எனது சோதனைகளுடன் எனது துன்பங்களுடன் நான் உலகத்திலே இருப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சொல்வாராம். அப்போ அந்த விஷயங்களை கவனித்து நாம் யோசித்தால் நரகமும் சுவனமும் எவ்வளவு நமக்கு படிப்பினை தருகிறது என்பதை நம்மால் உணர முடிகிறது. எனவே நாம் தயாராக வேண்டும். அல்லாஹ்விடத்திலே அடுத்து வரக்கூடிய இந்த இஅ்திகாஃபும் சரி, அந்த 10 நாட்களில் தான் அல்லாஹு தஆலா நமக்கு மிகப்பெரிய லைலத்துல் கத்ர் இரவை வைத்திருக்கிறான். நாம் அதற்கும் தயாராக கடமைப்பட்டிருக்கிறோம். முடிந்த அளவுக்கு லைலத்துல் கத்ருடைய இரவில், ஒற்றைப்படை இரவில் நம்மில் யாரும் இஅ்திகாஃப் இருப்பதற்கு, பள்ளிக்கு வருவதற்கு, நம்முடைய வேலைகள் எல்லாம் விட்டு வருவதற்கு முடியாவிட்டாலும் பரவாயில்லை, குறைந்தபட்சம் இரவுகளையாவது பள்ளியிலே கழிக்க வேண்டும் என்றால் அந்த இரவுகளில் தான் லைலத்துல் கத்ர் இருக்கிறது. எனவே இரவுகளை பள்ளியிலே வந்து கழித்து என்னால் முடிந்த அளவுக்கு நான் இபாதத் செய்தேன் என்றால் கண்டிப்பாக அந்த லைலத்துல் கத்ருடைய இரவுடைய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் கொடுப்பான். வருங்காலத்தில் இந்த 10 இரவுகளிலும் அல்லாஹ் சொன்னதை போல கழிப்பதற்குரிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தருவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.